வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இணையதளத்தில் வைரலாகும் திருமாவளவன் அவர்களுடைய பழைய வீடியோ. இத பதிந்து நீ பிச்சை எடுக்கலாம் இந்த பொழைப்புக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மட்டுமல்ல, இன்னொரு பழைய வீடியோவையும் திருமாவளவன் அந்த இணையதளத்தில் எடுத்து போட்டு, நீ எப்பேற்பட்ட ஆளு, நீ சமயத்துக்கு ஏத்த மாதிரி சாந்து பூசுவே எங்க மேல, அது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு பழைய வீடியோவையும் இணையதளத்துல உலாவ விட்டு இருக்கின்றார்கள். அதோட திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களுடைய குரல் பதிவு ஒன்று இணையதளத்தை கலக்குது. அதையும் சேர்த்தே பார்க்க போறோம். அதனால இந்த 3 விஷயங்களையும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயமானது உங்களுக்கு புரியும். இப்ப திருமாவளவன் அவர்களுடைய பழைய வீடியோவை பாருங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திரன் நிறுவிய சிவன் ஆலயத்தில் இன்று பிரதமர் வருகை தந்து வழிபாடு செய்தது மட்டுமில்லாமல் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்று முதலாம் ராஜேந்திரன் சாதனைகள் குறித்து பேசியது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் இங்கே நிறுவப்படும் என்றும் பிரதமர் அறிவித்திருப்பதை தொகுதி உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த மண்ணின் மைந்தன் என்கிற முறையிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம தான் முதல் முறையாக மூவேந்தர்களை பற்றியும் பல்லவர்களை பற்றியும் திருமாவளவன் அவர்கள் அவதூறா பேசின விஷயம் தொடர்பாக கண்டனத்தை பதிவு செய்திருந்தோம். ஆனா கடந்த காலங்களில் திருமாவளவனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்திருக்கு பாருங்க. இதே ராஜேந்திர சோழனை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து தரிசித்துட்டு அவருக்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு பிரதமர் மோடி அவருடைய அறிவிப்பை வரவேற்று இருக்கின்றார். ஏன் அடிக்கடி இந்த நிலைப்பாடு மாறுது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, ஏதோ ஒரு புள்ளியில இந்துக்கள் ஒன்றிணைகின்றார்கள். அது கோயிலா இருக்கலாம், இல்ல மன்னர்கள் வடிவிலாவது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து கொண்டே வராங்க. திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்முடைய ரஞ்சித் அவர்களுக்கு தந்த தர்ம அடியெல்லாம் பார்த்து திருந்தி இருக்கணும். ஏன்னா ரஞ்சித் அவர்கள் என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பாட்டம் பூட்ட நிலத்தெல்லாம் பிடுங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு செம்ம சாத்துனாங்க. ராஜேந்திர சோழன் அவங்க காலத்துல ஜாதி இருந்தது. அந்த ஜாதி தொழில் ரீதியாக இருந்தது. ஒரே வீட்டில் பல்வேறுபட்ட ஜாதிகள் இருப்பாங்க. தொழிலின் அடிப்படையில், அன்னைக்கு பிறப்பின் அடிப்படையில் ஜாதி கிடையாது. இரண்டாவது, அந்த காலத்தில் மன்னர்கள் நிலங்களை வந்து சண்டை போட்டு பிடிப்பதனால ஒட்டுமொத்த நாடும் ராஜாவுக்கு சொந்தம். அந்த ராஜா தான் அந்த நிலத்தை யாருக்கிட்ட கொடுத்து பயிரிட்டு கோயிலுக்கு அந்த வருகின்ற வருமானத்தை தரணுமா இல்லை அரசாங்கத்துக்கு தரணுமா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுவார். நிலமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாசலா இருக்கலாம், அத்தனையும் மன்னருக்கு சொந்தம். ஏன் ஒவ்வொரு குடிமக்களும் மன்னருக்கு சொந்தம். ஏன்னா உடல் பலத்தால சண்டை போட்டு அதற்கு பிறகு நாட்டை பிடிக்கிறாங்க. இன்னைக்கு மக்களாட்சி முறையில மக்கள் வந்து தங்களை யாரு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள்கின்றவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கல. நான் யார ஆளணும், எந்த பகுதி ஆளணும்னு சொல்லிட்டு மன்னர்கள் தேர்ந்தெடுத்து சண்டை போட்டு அந்த பகுதியை பிடிப்பாங்க. அதனால நிலங்களா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், வீடு வாசலா இருக்கலாம், அது ஒட்டுமொத்தமாக மன்னர்களுக்கு கிரயம் எழுதி கொடுத்த மாதிரி. அதனால்தான் அந்த காலத்துல யாருக்கும் தனிப்பட்ட நிலங்கள் கிடையாது. ராஜாக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரை யாருக்காவது தானமாக கொடுப்பாங்க. இல்ல பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களை பயிரிட்டு கொள்ளலாம், அதுல இருந்து ஒரு பகுதியை வரியா கொடுக்கலாம். அப்படிதான் கடந்த காலங்கள்ல இருந்தது. ஆனா இதையெல்லாம் மறந்துட்டு ரஞ்சித் அவர்கள் எங்க பாட்டனுடைய நிலம், எங்க பூட்டனுடைய நிலம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ராஜராஜ சோழன் தான் அதெல்லாம் புடிங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருந்தார். அப்பயே 4 சாத்துனாங்க. இன்னைக்கு அதே ராஜராஜ சோழன் அவங்களை பற்றி தப்பா பேசி தொலைச்சிட்டாரு. இவருடைய மத அடிப்படையிலான கொள்கைக்கு முரணாக எந்த விஷயம் இருந்தாலும் சரி அலட்சியமாக பேச ஆரம்பிச்சுறாரு. யாருக்கும் உரிய மரியாதை தரதே கிடையாது. தான் அதிகம் படித்திருப்பதாகவும் அரசியல் களத்தில் அதிகமாக கற்றுக்கொண்டு விட்டதாகவும் பொதுத்தளத்துக்கு வந்து விட்டதாகவும் எல்லா சாதி மக்களும் தன்னை ஏற்றுக்கொண்டதாகவும் இவரே கற்பனை பண்ணிக்கிட்டார். அதனால தனக்கு எதிர்ப்பே யாரும் அல்ல,
தனித்து நின்றாலும் நான் ஆட்சியை பிடிப்பேன் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார். சுத்தி இருக்கிறவங்க அவங்க சமூகமா இருக்கலாம், இல்ல அவர் பின்னாடி நின்று கை தட்டுறவங்க மாற்று மதக்காரங்களா இருக்கலாம். ஆனால் அதுக்காக இன்னொருத்தருடைய நம்பிக்கை அவமதித்து பேசலாமா? அதனால தேர்தல் நெருக்கத்துல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பல்லவ, பாண்டிய, சேர மன்னர்களை பத்தி அவதூறா பேசினதுனால திமுக தலையில ஓங்கி கொட்டி இருக்கு. இப்பெல்லாம் நிகழ்ச்சிக்கு போனார்னு வச்சுங்களேன், செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது. பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, யாராவது ஒரு செய்தியாளர் இந்த மூவேந்தர்கள் மற்றும் பல்லவர்களை பற்றி தப்பா பேசிட்டீங்களே, தமிழ் மன்னர்கள் உண்மையாகவே கோயிலிருந்து தமிழை தூக்கி தூர போட்டாங்களா, இல்ல தமிழ் மன்னர்களுக்கு தமிழ் பெயரே கிடையாதா, எல்லாமே வட இந்திய பெயர்கள் தானா, நீங்க எந்த கூட்டணியில் இருந்திருக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய எல்லாரும் தமிழ் பெயரா வச்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடு தமிழர்களை ஒட்டுமொத்தமாக, தமிழ் மன்னர்களை ஒட்டுமொத்தமாக அவமதிக்கிற மாதிரி தானே இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று மீது நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனா அதற்காக பொது தளத்துல மூத்த அரசியல்வாதியா இருந்து இப்படி பேசலாமா அப்படின்னு யாராவது ஒரு செய்தியாளர் திருமாவளவனை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படி யாரும் கேட்கலனா கூட திருமாவளவன் இடத்துல போன் பண்ணி கிழின்னு கடந்த காலங்களை கிழிச்சிருக்காங்க. எங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வீடியோவை பாருங்க. இந்து மதத்தை மனசுல வச்சுட்டு பேசல. மோடி அரசு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி 1 மணி நேரம் பேசினேன் பாருங்களேன். சரி சரி. அதுல மோடி அரசு இப்படிங்கும் போது அந்த ஃப்ளோல வழக்கமா ஒரு அடையாளத்தை சொல்லும் போது, இல்ல நீங்க ஒரு ஆன்மீகத்துல நீங்க நடராஜர் கோயிலுக்கு போறீங்க, எல்லாம் பண்றீங்க, திடீர்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களே எப்படி? நானும் ஒரு இந்து தானே, எனக்கு சர்டிபிகேட் இந்து தான் இருக்கு. என்ன பின்னால இருக்கக்கூடிய 80% பேர் இந்து தானே, எப்படி நான் அப்படி பேச முடியும்? திடீர்னு பார்த்தா கூம்பா இருக்கிறது மசூதி, இதுவா இருக்கிறது ஃப்ளோல வந்தது மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம பேசுற அந்த ஃப்ளோல அப்படி வருது. ஒரு நக்கலா சொல்ற மாதிரி வந்துச்சு. ஆக்சுவலா நம்ம ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் அப்படி பழிக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம சொல்ல வரதில்ல. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் இந்த கோயில்களை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய கடவுள் சிலைகளை பற்றியும் கண்ணா பின்னான்னு பேசியிருந்தார். திருமாவளவனுடைய புத்தி கோயில் சிலையை கூட ஆபாசமா பார்க்கின்ற பார்வையா போச்சு. கோயில் சிலைகளை கலையா பார்த்தவன் இருக்கிறான், கடவுளா பார்த்தவன் இருக்கிறான், கல்வி கண் திறந்த கடவுளாக பார்த்து இருக்கிறான், ஏன் கல்லா கூட பார்த்தவன் இருக்கிறான். ஆனா கடவுள் சிலையில காமத்தை பார்த்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருமாவளவன் தான். அதனால கடந்த காலங்கள்ல இந்து கோயிலை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய கடவுள் உருவங்களை பற்றியும் சிலைகளை பற்றியும் இப்படி ஏன் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்துனாங்க. அப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுடைய அடாவடித்தனங்களையும் அக்கிரமங்களையும் பட்டியலிட்டு கொண்டே வந்தேன். ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. ஃப்ளோவில் வாடா போடா கெட்ட வார்த்தை கூட வருமா அப்படின்னு கேட்காத கேள்வியாக கடந்த காலங்களில் ஃபோன் பண்ணி திருமாவளவன் அவர்களை வச்சு செஞ்சாங்க. அப்போதும் திமுக ஏங்க சர்ச்சைக்குரிய விஷயம் பற்றி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் திருமாவளவன் அவர்களை 1 மாதம் வரைக்கும் நீங்க பேட்டி அளிக்க வேணாம், எதை ஒன்றின் கருத்தா இருந்தாலும் சரி அறிக்கையை வெளியிடுங்க, இல்லையா மேடைகள்ல போய் பொதுக்கூட்டத்தில் பேசுங்க, செய்தியாளரை சந்திக்காதீங்க அப்படின்னு திமுக சொல்லியிருக்குது. அதுக்கு காரணம் மூவேந்தர்களை பற்றியும் பல்லவர்களை பற்றியும் தப்பா பேசினதுதான். ஆனா உண்மையாகவே மூவேந்தர்களுக்கு தமிழ் பெயர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருண்மொழி சோழன் யாரு? ராஜராஜ சோழனுக்கு. மதுராந்தக சோழன் யாருக்கு? ராஜேந்திர சோழனுக்கு. அதனால தமிழ் மன்னர்களை பொறுத்த வரைக்கும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். சோழர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் சரி தன்னுடைய கல்வெட்டுல சமஸ்கிருதத்தை மட்டுமோ வடமொழியை மட்டுமோ எழுதிட்டு போல, எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக சமஸ்கிருதமும் வடமொழியும் கல்வெட்டுல பதிந்திருந்தாலும் தமிழ் தான் முக்கியமாக கல்வெட்டுல பதிந்திருக்கின்றார்கள். அவங்கள போல தமிழ் வளர்த்தவர்கள் இன்னைக்கு யாருமே கிடையாது. அதே மாதிரி கோயில்கள்ல தேவாரம் திருவாசகம் பாட வேண்டும் என்பதற்காக அதை மீட்டெடுத்தவரும் ராஜேந்திர சோழன் மற்றும் ராஜராஜ சோழன் தான். அதோட நம்முடைய தமிழ் பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி கோயில்களை அமைச்சவங்களும் அவங்க தான். எப்படி பல்லவர்கள் எல்லாமே குடைவர கோயில்களாக அழியாத நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும், பல தலைமுறைக்கு போக வேண்டும் என்பதற்காக குடைவரை கோயில்களை உருவாக்கினாங்களோ, அப்படியே சோழர்கள் அதை கற்றுளியாக மாத்தினாங்க. எல்லாமே கல்லால கட்டினாங்க. செங்கல் இருந்ததெல்லாம் அடிக்கடி உடஞ்சி போய் சொல்லிட்டு கல்லால கட்டினாங்க. இப்படி ஒவ்வொரு மன்னர்களும் தன்னுடைய தெய்வ வழிபாடிலிருந்து தமிழிலிருந்து
கலாச்சாரத்திலிருந்து விவசாயத்திலிருந்து நீர்ப்பாசனம் வரைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அழியாம போய் சேரணும் என்பதற்காக பல்வேறுபட்ட விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த மன்னர்களை அவமதித்து பேசுறது. அதனால தான் திமுக பொறுத்த வரைக்கும் கை வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சிட்டியே திருமாவளவா அப்படின்னு திட்டதுனால இப்ப பத்திரிகையாளர்களை அவர் சந்திப்பதே கிடையாது. ரெண்டாவது, சமூக வலைத்தளத்துல கடந்த காலங்களில் திருமாவளவர்கள் எப்படி பேசிட்டார் பாருங்க. எப்போதும் சரி இந்து மதத்தை அவமதித்து பேசுவாரு, உடனே கோயிலுக்கு போவாரு, பரிவட்டம் கட்டிக்குவாரு, அதுவும் ஐயராவோட நின்றுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா திருநீர் நெத்தி நிறைய வச்சுக்குவாரு. ஏன்னா வாக்கு கேட்க போனோம் இல்ல, நானும் இந்துன்னு சொல்லணும் இல்ல, அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாரு. ஸோ திருமாவளவன் அவர்களை பற்றி நீங்க இப்போ அவர் அடிக்கின்ற ஸ்ட்ரென்ட் எல்லாம் வச்சு அவருடைய கடந்த கால இந்து மத அவமதிப்பை மறந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் கடந்த காலங்களில் திருமாவளவன் அவர்கள் பேசின ஒட்டுமொத்த அவதூறுகளையும் எடுத்து வெளியே போடுறாங்க. இப்போ விசிகாவினராலும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எந்த ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம் பேசிட்டு இருந்தா கூட, தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசிட்டு இருந்தா கூட எங்க பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விசிகாக்காரங்க முட்டு கொடுப்பாங்க. ஆனா மன்னர்களை பற்றி பேசுறதுனால முட்டு கொடுக்கவே முடியல, எதையும் நியாயப்படுத்தவே முடியல. அதனால விசிகாவில் இருக்கக்கூடியவங்க கூட மன்னர்களை பத்தி தப்பா பேசுறதுனால திருமாவளவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு அவங்களால பதிலடி கொடுக்க முடியல. அதனால திருமாவளவன் கூட இதுக்கு விளக்கம் அளிக்க முடியல. அவ்வளவு தெள்ள தெளிவாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கின்றார் மூவேந்தர்களை பற்றியும் பல்லவர்களை பற்றியும். அதனால இது எப்படி நியாயப்படுத்துது அப்படின்னு தெரியவே இல்லை. அதனால பத்திரிகையாளரை சந்திக்காம ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கின்றார். அதோட இந்த குரல் பதிவை பாருங்களேன். போஸ்டிங் மட்டும் வாங்கிடுறாங்க மாப்பிள்ள, சொன்னேன் மாப்பிள்ள. அடுத்தது அமைச்சர் ஆகிட்டார். அடிப்பட்ட மாதிரி கையில கிழிச்சிக்க முடியுமா? வேலை செஞ்சவங்க, வேலை செய்யறவங்க யாராவது 2 பேர் இது பண்ணி. சரி, ஓகேயா புரியேஷ் வாண்ணா. சொல்லுவோமா ஜிஹெச் இங்கே இருக்கா? ஜிஹெச்சில் போய் படுங்கண்ணா. 2 பேர்த்த போய் படுக்க சொல்லுங்கள் ஜிஹெச்சில், முருகேஷையும் செல்வத்தையும். ஓகேவா? படுக்க சொல்லி இப்போ பண்ணுங்க. தெரியலையும் இது யாரு? ஒரு விஷயத்த சொல்லிட்டு இது யாருன்னு நான் சொல்றேன். நம்முடைய பழனியாண்டி திமுக எம்எல்ஏ. இவர் அளவுக்கு அதிகமாக கல்குவாரியில கல்லை வெட்டி எடுத்துட்டாரு, கனிம வளங்களை கடத்திட்டாரு. அதனால இவர் மீது நீதிமன்றமானது 43 கோடி ரூபாய் அபராதம் போட்டுச்சு. 1 கோடி 2 கோடி இல்ல, 43 கோடி ரூபாய். இந்த 43 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும்னு சொல்லிச்சு. இந்த பழனியாண்டியை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லாத மனுஷன். நீதிமன்றமானது இவன் மீது 43 கோடி ரூபாய் அபராதம் போட்டு கட்டணும்னு சொல்லியிருக்குது. இல்லைன்னா சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பழனியாண்டி மீது அந்த அபராதத்தை வசூலித்தாங்களா என்னன்னு தெரியல, உள்ளத்துக்கு போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த பழனியாண்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் ரூபாய் வந்து தேர்தல் நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க. இப்படி இயற்கை வளங்களை சுரண்டி கை நிறைய வைத்திருக்கின்ற பணம் பாவப்பட்ட பணம். அந்த பாவம் கரைய வேண்டும் என்றால் கட்சிக்கு நிதியா கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பழனியாண்டி வந்து 43 லட்சம் ரூபாய தேர்தல் நிதியா கொடுக்குறாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஸோ ஆளுங்கட்சியா வந்தா தமிழகத்தினுடைய கனிம வளங்கள் கொள்ளை போனாலும் சரி, கோர்ட்டு என்ன கட்டளை இட்டாலும் சரி அதை மதிக்க மாட்டேன், நானே ராஜா நானே மந்திரி என்ற அடிப்படையில் திமுக செயல்படுகிறது. இவங்கிட்ட 43 கோடி ரூபாய் வசூலிக்கவும் இல்லை, திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபம் ஏற்றவும் இல்லை. மொத்தத்தில் தனக்கு எதிராக தன் கட்சிக்காரங்களுக்கு எதிராக நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் சரி திமுக கண்டுகொள்வதே கிடையாது. அதனால தான் தொடர்ச்சியாக இந்த பழனியாண்டி பொறுத்த வரைக்கும் கனிமவள கொள்ளையில ஈடுபடுகின்றான். அந்த கனிமவள கொள்ளையில அவன் அடிச்சிருக்கின்ற கொள்ளைகளை பற்றி நேர்மையாக போய் படம் பிடிக்க போன செய்தியாளர்களை அடிப்பதும் உடைப்பதுமாக இரத்த காயங்களை ஏற்படுத்தி மருத்துவமனையில் கொண்டு போய் படுக்க வச்சு விட்டான். ஆனா இப்படி செய்தியாளர்களை தாக்குனது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு தெரிந்த பிறகு அவங்க கல்குவாரியில வேலை செய்யக்கூடியவங்க ஒரு சில பேரை வந்து எங்க நீங்க போய் ஜிஹெச்ல படுங்க, அப்பதாங்க நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகின்ற குரல் பதிவானது இன்னைக்கு இணையதளத்துல வைரலாகி கொண்டு இருக்கிறது. அதுல காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஏன்பா யாருப்பா ஓனரு, நீங்களே போய் கையை கீழ்ச்சிக்கிட்டு ஜிஹெச்ல படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆடா அந்த வழக்குக்காக எவங்க கை கீழ்ச்சிக்குவான்? நம்ம கல்குவாரியில எவனாவது வேலை செய்யறான் பாருங்க, அவனை கூப்பிட்டு கையை கீழ்ச்சிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு
ஏழை பாழை பணம் கொடுத்தா கையெங்கி வச்சுக்குவான் காலையங்கி வச்சுக்குவான் தனக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த காலத்துலாம் அடிமை முறை இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நவீன உலகத்திலும் வந்து கல்குவாரியில வேலை பார்க்குறவன் உயிரை மாய்த்து கொள்ளடா பணம் தரேன்னு சொன்னா கூட மாய்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு அடிமைகளை வச்சு வேலை பார்க்குறான் போல இருக்குது. ஏன்பா 2 பேரும் கையை கீச்சிட்டு போய் ஜிஹெச்ல படுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுகின்றான், தான் தப்பிப்பதற்காக, தான் அடித்த கொள்ளையை மறைப்பதற்காக. ஸோ இந்த பழனியாண்டிக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கின்ற மலைகளும் காணாம போயிடும், கனிம வளங்களும் கொள்ளடிக்கப்பட்டு கட்டுக்கட்டா பணமாக திமுக தலைமைக்கோ அல்லது இந்த பழனியாண்டியனுடைய வாரிசுகளுக்கோ போய் சேரும். வருங்கால சந்ததியினருக்கு எதுவுமே இருக்காது. அதனால இந்த ஒரு 5 ஆண்டிலேயே இவ்வளவு அக்கிரமங்கள் என்றால் இன்னொரு 5 ஆண்டு இவங்களை கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்றது? அதனால நம்முடைய திருமாவளவனுடைய பழைய வீடியோ மற்றும் கல்குவாரியில பழனியாண்டி செய்கின்ற அக்கிரமத்தினுடைய ஒட்டுமொத்த குரல் பதிவும் இணையதளத்துல பதிந்து இவங்க 2 பேரையும் புரிஞ்சுங்கப்பா, பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவற்றையெல்லாம் வைரலாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ திருமாவளவனுடைய உண்மையான முகம், பழனியாண்டினுடைய உண்மையான முகம் இந்த வீடியோவில் வெளியாகிருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.